ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு எதை பத்தின வீடியோனா பாருங்க. எங்களோட லஞ்ச் தாங்க. பாத்தீங்கன்னா எங்களோட லஞ்ச் எங்களோட வீட்ல இல்லைங்க, எங்க அம்மா வீட்லங்க. பாத்தீங்கன்னா அங்க திடீர்னு கிளம்பிட்டோம். அங்கதாங்க இன்னைக்கு லஞ்சு. பாருங்க, இன்னைக்கு வந்து எங்களுக்காக சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது என்னோட தம்பி பொண்டாட்டிங்க. பாருங்க, ஒரு குஸ்கா பண்றாங்க. குஸ்கா பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு தயிர் பச்சடி வைக்கிறாங்க. ஒரு இது காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்றாங்க. இன்னைக்கு இதுதாங்க. பாத்தீங்கன்னா இதுல வந்து குஸ்கா மட்டும் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு என்னென்ன சேர்க்கிறாங்கன்னு பாருங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, அப்புறம் பாருங்க ரெட் சில்லி, அப்புறம் பாருங்க அதுல கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா, தயிர் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறாங்க. நல்லா என்ன கலர்ல வந்துருக்கு பாருங்க. புதினா கீரை, கொத்தமல்லி கீரை எல்லாமே அதிலே வந்து போடுறாங்க. இது அவங்களோட ஸ்டைலுங்க. அது கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறாங்க. இந்த குக்கர்ல செய்யறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேருக்குங்க. அங்கே வந்து அவ்வளோ பேருக்கு வந்து ஒரு வேலைக்கு வந்து இந்த குக்கர்ல வந்து பண்றோம். பாருங்க, ஒன்றுக்கு வந்து 2 தண்ணி வைக்கலாம். எங்கள் ரைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து 1.25 வச்சுருக்கோம். ரொம்ப நல்லா வருங்க. பாருங்க, ரைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கொதி வந்தோடனே அப்புறமா நம்ம வந்து தம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சோண்டு வந்து வெங்காய பச்சடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க அதில் என்னென்ன போடுறாங்க பாருங்க. கொஞ்சம் சாட் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சோண்டு ரெட் சில்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆட் பண்ணி இதுதாங்க பச்சடி அவங்க வீட்டில் செய்வாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைல் வந்து இது கிடையாதுங்க. நான் வெறும் இந்த வெங்காயம், தயிர், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் போட்டு செய்வேன். அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். பாப்பாக்கெலாம் அதான் கொடுப்பேன். இவங்க வந்து இப்படி செய்வாங்க. இதுவுமே சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய வாட்டி. சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வந்து பிரியாணி வந்து தம் போட்டு வச்சுருந்தாங்க. செம்மையா சும்மா அப்படியே பூவாக வந்திருக்குங்க. தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. செம்மையாக இருந்துச்சு பிரியாணி. பாருங்க, முடிஞ்சிச்சு, நல்லாவே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்ல நெய் போட்டு செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக வந்திருக்கு. பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.